எப்படி மகிமைப்படுத்துவீங்க? ஜெபத்திலையா? சொல்லுங்க. ஜெபத்துல ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவாங்க சொல்லுங்க. நம்ம எல்லாம் ரூம் சாத்திட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்துக்கலாம். தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக வார்த்தையோட ஜெபிக்கிறது வேற. ஆனா உங்க லைஃப்ல தேவநாம மகிமைப்படுவது வேற. உங்க நாம மகிமைப்படணும்னா கிரியை வெளிப்படுத்தணும். உங்க கிரியை என்ன? கிரியை என்பது தேவனுக்கு கீழ்ப்படிகிறது, தேவ சித்தத்தை நடைமுறைப்படுத்துவது. கிரியை என்னன்னு சொன்னா அது பெரிய டாபிக்கா போயிடும். அப்புறம் அதுல விளக்காது. கிரியை வெளிப்படுத்துங்க, அதுதான் தேவநாம மகிமைப்படுவது. இப்ப கிரியில வெளிப்படுத்துறீங்கன்னு வைங்களேன், அந்த வசனத்துல கீழே சொல்றது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அதுதான் உங்க மகிமை. உங்க மகிமை என்னது? சொல்லுங்க. உங்க மகிமை என்பது உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பது. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பதுதான் அவருக்கு மகிமை. நீ இருளுக்குரிய பிள்ளை அல்ல, நீ வெளிச்சத்தின் பிள்ளை. நீ பிசாசுக்குரிய பிள்ளை அல்ல, நீ பரிசுத்தத்துக்குரிய பிள்ளை. நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற அவனுடைய பிள்ளை அல்ல, மெய்யான சத்தியத்தை பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துறோம் வாழ்க்கையில். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சாதானே புரியும். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? இலங்கைக்கு போகும்பொழுது பாஸ்போர்ட் அங்க என்னை தனியா கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. நானும் என் பாஸ்போர்ட் நண்பர் போனோம். அவரும் படிச்சுட்டாரு, நானும் படிச்சேன். என்னை கொண்டு போய் விட்டு உட்கார வச்சுட்டாங்க. என் நண்பர் சொன்னா நிறைய போய் சொல்லணும். அங்க எங்க போறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன், ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அப்படி பார்க்க போறேன், அப்படி வெளிநாடு போகும்போது அப்படிதான் சொல்லணும். பாஸ்போர்ட் அங்க பாஸ்போர்ட் அடிச்சு இந்த ஊழியத்துக்கு போனேன் எங்கேயுமே சொல்லக்கூடாது. அனுப்ப மாட்டாங்க. நான் போனேன், உட்காந்தேன். எங்க போறீங்க? இலங்கைக்கு போறேன். யார் போறாங்க? ஒரு பாஸ்போர்ட் அவருக்கு தெரியும். ஐயா அங்க போறீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தா சொன்னேன், நான் சுற்றுலா போறேன். அங்க இது பாருங்க, நம்ம நாட்டுல தான் நீங்க காஷ்மீர் போயிருக்கீங்களா, டெல்லி போயிருக்காங்க, அருமையான பிளேஸ். நீங்க அங்கேயே போனேன், ஏன் வெளிநாட்டு போய் காசு வீணாக்குறீங்க? அவன் சொன்னா, அவன் கேட்பா, பயங்கரமா கேட்பான். 5 நாள் அங்க போயிட்டு உங்க குடும்பத்தை யார் பாப்பா, உங்க பிள்ளைகள் யார் பாப்பா, உங்களுக்கு காசு இங்கே வந்து என்ன வேலை செய்யுங்க, இந்த காசுல அப்படி போய் டூர் அடிக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்கீங்களா, இப்படியெல்லாம் கேட்பான். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு 6 நிமிஷம் பேச தெரியுமா சார், ரைட்ல போகணும்னு ஆசை, அது பக்கத்துல வெளிநாடு போறக்கா விலங்குங்களால அப்படியே தமிழர்களுக்குனால போயிட்டு வரலான்னு ஒரு போறேன் சார் அப்படின்னு கூட உண்மையை சொன்னேன். போய் பாருங்க சார். நான் அதுக்கு முன்னாடி பதட்டம், பொய்,